ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம், எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. என்டிபிசி அண்ட் குரூப் டி கிளியர் பண்றதுக்கு இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே போதுமானது. அது மட்டும் இல்லாம 60 டேஸ் என்டிபிசிக்காக லைவ் கிளாஸஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்க என்டிபிசி, குரூப் டி, எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்திருக்க மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதுவே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ இன்னும் கோர்சஸ் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸுக்கு நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் நீங்க 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The product of three consecutive odd numbers is 693. What is the smallest of the three numbers? 3 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களின் பெருக்குத்தொகை 693. 3 எண்களில் மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 3 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களை எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ அந்த 3 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. அந்த 3 நம்பர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1, 3, 5ன்னு கிடைக்கும். ஓகே, இல்லனா எக்ஸுக்கு வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3, 5, 7ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னாலும் எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4ன்னு தான் அசியூம் பண்ணணும். இரட்டைப்படை எண்கள் அப்படின்னாலும் எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4ன்னு தான் அசியூம் பண்ணணும். இப்ப இதோட மல்டிப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 693ன்னு வருது. 3ல மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ மிகச்சிறிய எண் என்னது? எக்ஸ் தான் மிகச்சிறிய எண். அதை விட கொஞ்சம் பெருசு என்னது? எக்ஸ் பிளஸ் 2. அதை விட பெருசு என்னது? எக்ஸ் பிளஸ் 4. அப்போ நமக்கு மிகச்சிறிய எண்ணா என்னது? எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். 4 ஆப்ஷனையும் நல்லா செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்கு? 9 இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ 9 சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? அந்த 3 எண்கள் 9, 9 plus 2 11, 9 plus 4 13 கிடைக்குமா? அப்ப அந்த 3 எண்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 693 வரணும். அப்படி 693 வந்துச்சுன்னா நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். மல்டிப்ளை பண்ணுங்க. 693 வருமா? வராது. யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ணி பாருங்க. யூனிட் டிஜிட் இங்க 3 இருக்கு. சோ மல்டிப்ளை பண்ணும்போது 9, 9 3s ஆர் எத்தனை? 27. அப்ப 7ல முடியும். அப்ப நாம என்ன பண்ணிரலாம்? இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து பாருங்க. சோ அடுத்து 11 எடுத்துக்கோங்க. 11 எடுக்கும்போது இங்க என்ன வரும்? 11, 13, 17ன்னு வரும். இப்ப இதுலயே யூனிட் டிஜிட் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? லாஸ்ட் 1ல முடியும். ஆனா எனக்கு 3ல முடியணும். சோ இதை எலிமினேட் பண்ணிரலாம். இப்ப 5 எடுத்துக்கோங்க. சோ 5, அதுக்கப்புறம் 7, 5 plus 4 9ன்னு கிடைக்கும். சோ உங்களுக்கு என்ன இருக்கும் இங்க? இத மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட் 3 கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா யூனிட் 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா யூனிட் டிஜிட் 5 தான் வரும். அப்ப இதையும் எலிமினேட் பண்ணிரலாம். மிச்சம் இருக்க ஆப்ஷன் 7 தான் கரெக்ட். இப்ப 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 7, 7 plus 2 9, 7 plus 4 வந்து எத்தனை? 11. ஓகே, சோ 99, 99 into 7 உங்களுக்கு என்ன வரும்? 693 கிடைச்சிரும். அப்ப நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். அப்ப 7 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? லெஸ் தேன் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கோங்க. கிரேட்டர் தேன்னா பிளஸ் போடுங்க. ஆம்பர்சன்னா கிராஸ் போடுங்க. அட் அப்படின்னா டிவைடட் பை போடுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தேன் இருக்க இடத்துல மைனஸ், கிரேட்டர் தேன் இருக்க இடத்துல பிளஸ் போடணும். ஆம்பர்சன் இருக்க இடத்துல கிராஸ் போடணும். அட் இருக்க இடத்துல டிவைடட் பை போடணும். ஓகே, சோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணா 119 லெஸ் தேன்னா என்னது? -56. அட்னா என்னது? டிவைடட் பை 4. கிரேட்டர் தேன் அப்படின்னா என்னது? பிளஸ். ஸோ பிளஸ் 23. ஆம்பர்சன் அப்படின்னா என்னது? இன்ட். ஸோ இன்ட்டு 2. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ போர்டு மாஸ் ரூல்னா ஃபர்ஸ்ட் பினா பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்க பிராக்கெட் இல்ல. ஆஃப் இருக்கா? ஆஃபும் இல்ல. டிவிஷன். டினா டிவிஷன். ஸோ டிவிஷன் இருக்கா? இருக்கு. ஸோ கட் பண்ணா என்ன வரும்? 14 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். அப்போ 119 -14 + 46 இருக்கும்.
ஸோ இப்போ என்ன வரும் 119 + 46 9 6 15. ஸோ என்ன வரும் 165. 165 - 14 உங்களுக்கு என்ன வரும் 151ன்னு கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 151. 151 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இன் ட்ரபீசியம் ABCD BAE equal to 30 degree, CDF equal to 45 degree, BC equal to 6 centimeter, AB equal to 12 centimeter. Find the area of ABCD. ஓகே, ஒரு சரிவகம் வந்து படத்துல கொடுத்திருக்காங்க, ABCD அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல கோணம் BAE பாத்தீங்கன்னா 30 டிகிரி, அதாவது BAE கோணம் A யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 30 டிகிரி, CDF கோணம் D யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 45 டிகிரி, BC யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், AB யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ABCD யோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு சரிவகத்தோட பரப்பளவு, ஒரு ட்ரபீசியம் இருக்குன்னா அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ½ × A + B × H ன்னு படிச்சிருப்பீங்க. இந்த A + Bங்கிறது யாரு? இந்த இணையான பக்கங்கள் தான் என்னது A + B. அப்போ ½ × இந்த BC பிளஸ் இந்த படத்துல இருந்து சரிவகத்தோட பரப்பளவு எப்படி எழுதலாம்? BC + AD இன்ட்டு H. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. Hங்கிறது என்னன்னா இந்த BE இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ இல்லைன்னா CF ஓட வேல்யூ. இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா H. ஓகே, சோ புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப சரிவகத்தோட பரப்பளவு ½ × BC + AD இன்ட்டு H நாம எழுதிக்கலாம். ஓகே, அப்ப நமக்கு என்னென்ன வேல்யூலாம் தேவை? BC யோட வேல்யூ வேணும், கொஸ்டின்ல 6 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. AD யோட வேல்யூ வேணும், AD யோட வேல்யூ நமக்கு கொடுக்கல. சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம AD யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வேற என்னது? ஹைட்டோட வேல்யூ இருக்கா? H இருக்கா? இந்த அளவும் கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. அப்ப இந்த ஹைட்டும் நாம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட் கண்டுபிடிச்சிருவோமா? ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இத நல்லா பாருங்க. இது வந்து என்ன வடிவத்துல இருக்கு? ஒரு செங்கோண முக்கோணம், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ தான் உங்களுக்கு வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கா? அப்ப நம்ம என்ன இது பண்ணலாம்? sin தீட்டா கண்டுபிடிக்கலாம். அப்படிதானே? சோ sin தீட்டாங்கிறது நமக்கு என்னது? எதிர்பக்கம் பை கர்ணம், அதாவது ஆப்போசிட் சைட் பை கர்ணம். அப்படிதானே? சோ எதிர்பக்கம் பை கர்ணம் தான் என்னது உங்களுக்கு sin தீட்டா. அப்போ sin 30 = எதிர்பக்கம்ங்கிறது என்னது? இந்த இடம் தானே? சோ இதை வேணா நான் Hன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த B யோட வேல்யூவை Hன்னு வச்சுக்கிறேன். இது Hன்னா கண்டிப்பா இதோட வேல்யூவும் உங்களுக்கு H தான் இருக்கும். அப்ப எதிர்பக்கம் பை கர்ணம்ங்கும் போது H/12 இருக்கும். sin 30ஓட மதிப்பு என்ன? 1/2. 1/2 = H/12 கிடைக்கும். சோ இது கட் ஆயிடுச்சு அப்படின்னா H ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்? 6 இந்த பக்கம் போயிருச்சுன்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்? 6ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்ப இது 6ன்னா கண்டிப்பா இந்த வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? 6ஆ தான் இருக்க போகுது. ஓகே, மேல BC வந்து 6ன்னா இந்த EF உங்களுக்கு என்னது? 6 தான். அடுத்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ H இருக்கு நம்ம கையில, BCயும் இருக்கு, AD யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ADங்கிறது யாரு? இந்த AE + EF + FD. இதுதான் உங்களுக்கு என்னது? AD. ஓகேவா? சோ இதான AD. இப்போ AE யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த கர்ணத்தோட வேல்யூ 12 இருக்கு, இந்த வேல்யூ 6 இருக்கு. இதுதான் நாம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணலாம். பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கர்ணம் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? சோ கர்ணம் ஸ்கொயர்ங்கிறது இந்த 12 ஸ்கொயர், அதாவது இந்த AB ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த BE ஸ்கொயர் + AE ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். இததான் நாம பைத்தாகரஸ் தியரம்ல படிச்சிருப்போம். அப்படிதானே? சோ அப்ப அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கர்ணம் ஸ்கொயர்னா எத்தனை? 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் எத்தனை? 144 ஈக்குவல் டு, சோ இந்த BE யோட ஸ்கொயர் எத்தனை? 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் எத்தனை? 36 பிளஸ் AE யோட ஸ்கொயர். சோ பிளஸ் AE ஸ்கொயர்னு போட்டுடலாம். 144 - 36. ஆன்சர் என்ன வரும்? 14ல 6 போனா 8, 108ன்னு கிடைக்கும். அப்ப AE ஸ்கொயரோட வேல்யூ 108. உங்களுக்கு AE யோட வேல்யூ வேணும். அப்ப 108 எப்படி எழுதலாம் நாம? சோ 6ஆ வைப்பாட்டு போடலாமா? சோ 6 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வரை போகும்? 16 6 96 18. சோ 18 டைம்ஸ் போகும். ஒரு 6 6, 8 6 48. சோ திருப்பி 6 போட்டீங்கன்னா 3 கிடைக்கும். அப்ப AE யோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6√3 அப்படின்னு கிடைச்சிருமா? இதோட வேல்யூ வந்து 6√3ன்னு கிடைச்சிருது. இதோட வேல்யூ நாம கண்டுபிடிச்சாச்சு, 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த FD யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, FD யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த செங்கோண முக்கோணத்தை எடுங்க. CFDன்னு ஒரு முக்கோணம் இருக்கா? சோ இந்த செங்கோண முக்கோணத்தை பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடம் தான் வேணும். அப்படிதானே? அப்ப நம்ம இதுல என்ன அப்ளை பண்ணலாம்? இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். ஓகே, சோ அப்போ இதுல tan தீட்டா அப்ளை பண்ணலாமா? tan 45 டிகிரி அப்ளை பண்ணலாமா? சோ tan 45 டிகிரி ஈக்குவல் டு
எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம்ங்கிறது ஹச்சோட வேல்யூ 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 6/FDன்னு போடலாம். tan 45 ஓட மதிப்பு என்ன? 1. ட்ரிக்னாமெட்ரி டாபிக்ல சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லா டாபிக் வைஸும் நீட்டா டீச் பண்ணிருப்பேன். ஸோ அதுல நீங்க பாத்துக்கலாம். tan 45 ஓடது 1, 1/6 1 = 6/FDன்னு இருக்கும். இதுல இருந்து FD யோட வேல்யூ வந்து 6 சென்டிமீட்டர்னு கிடைச்சிரும். ஓகே, அப்போ உங்களுக்கு AE யோடது 6√3 தெரியும், EF ஓடது 6, இப்ப FD யோடதும் 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப டோட்டலா AD யோடது உங்களுக்கு என்ன வரும்? AE plus EF plus FD 6√3 plus 6 plus 6ன்னு கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? என்னது? AD = 6√3 plus 6 plus 6ன்னு இருக்கும். அப்படிதானே? AD = AE plus EF plus FD மூணையும் ஆட் பண்ணா மொத்தத்துக்கும் AD கிடைச்சிருமா? அப்ப ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6√3 6 6ன்னு இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி 18√3ன்னு போட்டு விட்டுற கூடாது. இதுக்கு என்ன வரும்? AD யோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 6 6ம் 12. இங்க 6√3 இருக்கா? அத நாம எப்படி எழுதலாம்? 6√3ன்னு தான் அப்படி வச்சிருக்கணும். ஓகே, 12 plus 6√3. ஓகே, இப்போ நாம சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாமா? சோ சரிவகத்தோட பரப்பளவு என்ன? 1/2 into A BC plus AD. BC யோட மதிப்பு என்ன? 6. சோ 6 plus AD யோட மதிப்பு என்ன? இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். 12 plus 6√3. ஓகே, into height. height என்ன கண்டுபிடிச்சோம்? height வந்து 6. இது 6ன்னா இதுவும் 6 தான். அப்ப height வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? கட் பண்ணலாமா? 4 and 2 3 2 6. சோ இப்ப நமக்கு என்ன இருக்கு? 6 plus 12 18. 18 plus 6√3 into 3ன்னு இருக்கும். ஓகே, இங்க ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் ஏதாவது 18 plus 6√3ன்னு இருக்கா? இல்ல. அப்ப நம்ம கண்டுபிடிச்சது தப்பா? இல்ல. இன்னும் ஃபர்தரா அவங்க சிம்பிளிஃபை பண்ணிருப்பாங்க. அப்படிதானே? சோ என்ன பண்ணிருக்காங்க? 18 பொதுவா எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, சோ இதுல 18 பொதுவா எடுக்கலாமா? இப்ப இங்கேயும் 18 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப இது 2ல இருந்து எதை பொதுவா எடுக்கலாம்? 6 பொதுவா எடுக்கலாம். அப்ப இதுல இருந்து 6 வெளிய எடுங்க. 6 வெளிய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 பொதுவா எடுத்தீங்கன்னா, இது 6 பொதுவா எடுத்துட்டீங்க. ஏற்கனவே ஒரு 3 வெளியில இருக்கு. 3 இன்டு இங்க இருந்து ஒரு 6 வெளியில எடுக்கிறீங்க. 6 வெளியில எடுக்கும்போது 3 plus 2√3. 3 plus 6 வெளிய எடுக்கும்போது வெறும் √3 கிடைக்கும். ஓகே, அப்ப இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? 18 into 3 plus √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்னு கிடைக்கும். இதுதான் என்னது? அந்த ட்ரபீசியமோட ஏரியா, அந்த சரிவகத்தோட பரப்பளவு. புரியுதா? இதுல இருந்து 6 வெளியில எடுக்கும். இதுல இருந்து 6 வெளியில எடுக்கும்போது 18 into 3 plus √3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 18 into 3 plus √3ங்கிறது ஆப்ஷன் C. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. In a certain code language, fellow is coded as FDNLY. ஓகே, FDNLNY இருக்கு. கோல்டன் எப்படி வந்து கோட் பண்ணுவீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ ஃபெல்லோ அப்படிங்கறத இந்த மாதிரி கோட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ABCD எழுதிருங்க. ஓகே, சோ ஃபெல்லோ FELLOW. ஓகே, சோ இத வந்து FDNLNYன்னு கோட் பண்றாங்க. ஓகே, சோ இப்போ Fல இருந்து Fக்கே போறாங்க. அப்படிதானே? நல்லா தெளிவா எழுதிக்கிறேன். FELLOW FDNLNY. ஓகே, சோ Fல இருந்து Fக்கே போறாங்க. அப்போ எதுவுமே ஆட் பண்ணல, பிளஸ் 0ன்னு கூட போட்டுக்கலாம். Eல இருந்து Dக்கு போறாங்க. Eல இருந்து Dக்கு போறாங்கன்னா என்ன பண்ணணும்? -1. Lல இருந்து Nக்கு போறாங்க. சோ Lல இருந்து Nக்கு போறாங்கன்னா என்ன பண்ணணும்? +2 எடுக்கணும். சோ L வந்து 12வது இடத்துல இருக்கு, N வந்து 14வது இடத்துல இருக்கு. சோ +2 எடுக்கலாமா? சோ +2 போட்டுக்கலாம். Lல இருந்து Lக்கு போறாங்க. Lல இருந்து Lக்கு போனா அப்படிதான் போறாங்க. சோ 0 போட்டுக்கலாம். Oல இருந்து Nக்கு. சோ O எங்க இருக்கு? இந்த இருக்கு. Oல இருந்து Nக்குன்னா என்ன பண்றாங்க? -1 போறாங்க. அப்படிதானே? சோ -1. Wல இருந்து Yக்கு. சோ Wல இருந்து Yக்குன்னா என்ன பண்ணணும்? +2. அப்ப இதுக்கான பேட்டர்ன் என்ன? 0 -1 +2 0 -1 +2. இதுதான் இதுக்கான பேட்டர்ன். அதே மாதிரி கோல்டனுக்கு கண்டுபிடிங்க. சோ கோல்டன் GOLDEN. ஓகே, சோ கோல்டனுக்கு சோ அப்படியே G எழுதணும். அப்படிதானே? அடுத்து Oல இருந்து -1 போணும். சோ Oல இருந்து -1 போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? N கிடைக்குமா? ஓகே, சோ அடுத்து Lல இருந்து +2 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? L வந்து 12வது இடத்துல இருக்கு. 12 + 2 14. சோ திருப்பியும் N தான் கிடைக்கும். அடுத்து Dய வந்து என்ன பண்ணிக்கணும்? அப்படியே எழுதிக்கணும். 0 -1 +2. அடுத்து Eல இருந்து -1 போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? D தானே கிடைக்கும். அடுத்து Nல இருந்து +2 போறீங்க அப்படின்னா N வந்து 14. 14 + 2 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 16 அப்படின்னு கிடைக்கும். 16th பிளேஸ்ல யார் இருக்காங்க? P. அப்ப இதுக்கான ஆன்சர் GNNDDP. GNNDDPங்கிறது ஆப்ஷன் C. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா?
அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பேட்டர்ன் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 -1 +2. அப்ப அந்த 0 -1 +2 இங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து GNNDDPன்னு கிடைச்சது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A and B can complete a work in 10 days. B and C can complete the same work in 15 days. If A is twice as efficient workman as C, then find in how much time B alone can do the same work. A மற்றும் B ஒரு வேலையை செய்து முடிக்க 10 நாள் ஆகுது. Aயும் Bயும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலையை முடிக்க 10 நாள் ஆகும். அதே Bயும் Cயும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னா 15 நாள்ல வேலையை முடிக்க முடியும். ஓகே, A Cயை விட 2 மடங்கு திறமையான ஒரு தொழிலாளி. ஓகே, அப்ப A வந்து Cயை விட 2 மடங்கு திறமையானவன். இப்ப இவங்களோட எஃபிஷியன்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். C வந்து ஒரு கேக் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்குள்ள A வந்து 2 கேக் பண்ணிருவான். திறமைப்படி பார்த்தோம் அப்படின்னா A வந்து Cயை விட 2 மடங்கு திறமையானவன்னு சொல்லியிருக்கான். அப்போ C வந்து ஒரு கேக் பண்றான் அப்படின்னா அந்த டைமுக்குள்ள A வந்து 2 கேக் பண்ணுவான். அப்ப இப்ப என்ன கேட்டிருக்காங்க? B மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா எத்தனை நாள்ல வேலைய முடிப்பான்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ தெளிவா புரியுதா? அப்ப A யோட திறமை எவ்வளவு? 2. C யோட திறமை எவ்வளவு? 1. ஓகே, இப்ப நமக்கு பாருங்க A பிளஸ் B வந்து 10 நாள்ல முடிக்கிறாங்க. B பிளஸ் C வந்து 15 நாள்ல முடிக்கிறாங்க. 2க்கும் LCM எடுங்க. LCM எடுத்தா என்ன வரும்? 30 வந்து LCM கிடைக்குமா? அப்ப இதுதான் உங்களுக்கு என்னது? டோட்டல் ஒர்க். ஓகே, சோ இப்போ இத 30ஆ மாத்தணும்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இத 30ஆ மாத்தணும் அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சோ இப்போ இத ஆட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து என்னதுன்னா திறன், எஃபிஷியன்சி. இது யாரோட திறன்னா A பிளஸ் B யோட திறன். A பிளஸ் B யோட திறன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை கேக் பண்ணிருவாங்க? A பிளஸ் B யோட திறன் வந்து A பிளஸ் B சேர்ந்தாங்க அப்படின்னா 3 கேக் பண்ணிருவாங்க. ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணிருவாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்? A மட்டும் வேலை பார்த்தான் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவான்? 2 கேக் பண்ணுவான். Aயும் Bயும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 3 கேக் பண்ணிருவாங்க ஒரு நாளைக்கு. ஓகே, அப்போ இதுல இருந்து அதாவது A பிளஸ் B யோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. ஓகே, சோ A பிளஸ் B யோட திறமை எவ்வளவு? 3. A யோட திறமை மட்டும் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 2 கேக் பண்றான். அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா B யோட திறன் மட்டும் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருமா? அப்ப A = 2ங்கிறத இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 + B = 3ன்னு கிடைக்கும். இதுல இருந்து B யோட வேல்யூ என்ன வரும்? 1ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப B யோட திறனும் கிடைச்சிருமா? அப்ப A யோட திறன் வந்து 2, B யோட திறன் வந்து 1, C யோட திறன் வந்து 1. புரிஞ்சிருச்சா? சோ C யோட திறன் எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஒரு கேக் தான் பண்ணுவான். B யோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேக் தான் பண்ணுவான். A யோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுவான். புரிஞ்சிருச்சா? நமக்கு A பிளஸ் B யோட திறன் வந்து 3ன்னு தெரியும். A யோட திறன் வந்து 2ன்னு தெரியும். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு B யோடது கிடைச்சிரும். A ய எடுத்துட்டு போய் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணுமான்னு இல்ல. இந்த B பிளஸ் C ய கூட எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா B பிளஸ் C = உங்களுக்கு என்ன இருக்கும்? 2ன்னு இருக்கும். C யோட திறமை எவ்வளவு? 1. அப்ப C யோடத 1 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலும் B யோடது என்ன கிடைக்கும்? 1ன்னு தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப A, B, C யோட திறன் நம்மளுக்கு கிடைச்சிருது. எஃபிஷியன்சி 2:1:1ன்னு கிடைச்சிருது. ஓகேவா? சோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லிக் குடுத்திருக்கேன். இப்போ பிகினர் யாராவது இந்த ரிவிஷன் கிளாஸ்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பேசிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க வாங்க. ஓகே, சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? B மட்டும் எவ்வளோ நாள்ல வேலைய முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ டோட்டல் ஒர்க் வந்து உங்களுக்கு என்னது? 30 கேக் பண்ணணும். B யோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்ணுவான். அப்போ 30 கேக் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 30/1 30 நாள் ஆகும். அப்ப அந்த வேலைய முடிக்கிறதுக்கு Bக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கிடுவான்? 30 நாள் டைம் எடுத்துக்கிடுவான். சப்போஸ் C அந்த மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா அந்த வேலைய முடிக்க எத்தனை நாள் ஆகும்? சோ அவனோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஒரு கேக் தான் பண்ணுவான். டாஸ்க் எவ்வளவு? 30 நாளைக்கு 30 கேக் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கேக்னா 30 நாளைக்கு எவ்வளவு வரும்? 30/1. C முடிக்கிறதுக்கும் 30 நாள் தான் ஆகும். B முடிக்கிறதுக்கும் 30 நாள் தான் ஆகும். அதே A யோட திறமை பாருங்க. ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுவான். டோட்டலா 30 கேக் பண்ணணும். அப்ப A மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா எத்தன நாள்ல முடிப்பான்? சோ 15 நாள்ல அந்த கேக்க பண்ணி முடிச்சிருவான். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? இத நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி LCM மெத்தட்ல கொண்டு வந்துட்டு ஒவ்வொருத்தனோட திறமை எவ்வளோங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாரி நாம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். A person moves from home position towards east by 10 கிலோமீட்டர். சோ இது வந்து டைரக்ஷன்ல உள்ள கொஸ்டின். அப்படியே ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். வரி வரியா ரீட் பண்ணிட்டு படத்தை வரைஞ்சிருவோம். படம் வரைஞ்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகே, so a person moves from home position towards east by 10 கிலோமீட்டர். ஓகே, சோ ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஈஸ்ட நோக்கி நடக்கிறான். அப்படிதானே? சோ நமக்கு என்ன தெரியும்? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்ன்னு தெரியும்.
அப்போ ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல நடந்துடுறான். ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. ஒரு நபர் தன்னுடைய வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறார். பின்னர் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். சோ 10 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல நடந்துட்டான். அதுக்கப்புறம் ரைட் சைட்ல திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அப்ப இங்க போனதுக்கு அப்புறம் அவனுக்கு வலது பக்கம்னா எது? இதுதான் அவனோட வலது பக்கம். அப்ப 5 கிலோமீட்டர் நடந்துட்டான். ஓகே, அடுத்து என்ன பண்றான்? அகைன் டர்ன்ஸ் ரைட் அண்ட் மூவ்ஸ் பை 11 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? மீண்டும் வலதுபுறம் திரும்பி 11 கிலோமீட்டர் நடக்கிறார். இங்க போனதுக்கு அப்புறம் திருப்பி வலது பக்கம் திரும்புறான். இப்படி பார்க்க இருக்கான்னா அவனுக்கு வலது எது? இதுதான் வலது. அப்ப 11ன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு 10 நடந்துருவான். அது போக இங்க இருந்து இங்க வர ஒரு 1. சோ டோட்டலா 11 வருதா? ம். 11 நடந்துட்டான். அடுத்து என்ன பண்றான்? அகைன் டர்ன்ஸ் ரைட் அண்ட் மூவ்ஸ் பை 5 கிலோமீட்டர். ஓகே, ஸோ மீண்டும் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நகர்கிறார். அப்ப இங்க போனதுக்கு அப்புறம் வலது பக்கம்னா எது? இதான் வலது பக்கம். அப்ப 5 கிலோமீட்டர்னா எங்க? இங்க 5 கிலோமீட்டர் ரீச் ஆயிருவான். இப்ப ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்க? அகைன் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் மூவ்ஸ் பை 1 கிலோமீட்டர். இன்னும் அவன் ஸ்டாப் பண்ணல, நடந்துகிட்டே தான் இருக்கான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்றான்? இடது பக்கமா திரும்பி இன்னொரு 1 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகேவா? சோ அப்ப இங்க இடது பக்கமா திரும்பி இன்னொரு 1 கிலோமீட்டர் நடந்துடுறான். ஓகேவா? சோ என்னது? மீண்டும் இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் நடக்கிறார். இங்க போய் சேர்ந்துட்டான். இங்க போனதுக்கு அப்புறமா இன்னொரு 1 கிலோமீட்டர் நடக்கிறான். இதுதான் அவனோட ஃபைனல் பொசிஷன். ஒரு வழியா நின்னுட்டான். ஓகேவா? சோ இது ஃபைனல் பொசிஷன். இது அவனோட ஸ்டார்ட்டிங் பொசிஷன். இங்க இருந்தானே ஸ்டார்ட் பண்ணா. ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் ஃபார் தட் பெர்சன் இஸ் ஃப்ரம் ஹோம் பொசிஷன். வீட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கான். ஓகே, அப்படி என்றால் அந்த நபர் அவருடைய வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஸ்டார்ட் பண்ணது எது? இந்த இடத்துல இருந்தானே ஸ்டார்ட் பண்ணா. இங்க இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 1 கிலோமீட்டர். இதுல இருந்து இது 1ன்னா நல்லா பாருங்க படத்த. இதுல இருந்து இது வரை 1ன்னா கண்டிப்பா இதுல இருந்து இது வரையும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்ப இதுல இருந்து இது வரை 1, அதுக்கப்புறம் ஒரு 1. சோ 1 + 1 டோட்டலா 2 கிலோமீட்டர். வீட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கான்? 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான். அப்படிதானே? சோ 2 கிலோமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் சி. இந்த இடத்துல இருந்து இங்க ரீச் ஆகுறதுக்கு டைரக்ட்டா இப்படி நடந்து போயிருக்கலாம். அவன் என்ன பண்ணியிருக்கான்? இங்க இருந்து இங்க போயிட்டு, இங்க போயிட்டு, இங்க போயிட்டு, இங்க போயிட்டு சுத்தி அடிச்சு கடைசி வீட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல நிக்கிறான். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? The average of 6 consecutive numbers is A, B, C, D, E, F is 62. What is the product of B and F? A, B, C, D, E, F ஆகிய 6 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 62. B மற்றும் F இன் பெருக்கற்பலன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 6 தொடர்ச்சியான எண்கள்னா எப்படி இருக்கும்? X, X plus 1, X plus 2, X plus 3, X plus 4, X plus 5 இந்த மாதிரி தானே இருக்கும். Xக்கு 1 போடுங்க. 1 போட்டா அடுத்து என்ன கிடைக்கும்? 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி தொடர்ச்சியான இதா கிடைக்குமா? அப்ப இதுதான் 6 தொடர்ச்சியான எண்கள். அதோட சராசரி வந்து 62. சராசரி 62ன்னா அதோட பெருக்கற்பலன் என்ன வரும்? 62 × 6. 6 2 12, 36 1 37. அப்ப என்ன கிடைக்கும்? 372ன்னு கிடைக்கும். அப்ப அதோட கூட்டுத்தொகை என்னது உங்களுக்கு? 372. சராசரி 62ன்னா கூட்டுத்தொகை வந்து என்னது? 372ன்னு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6x plus 5 4 9 12 14 15. 6x plus 15 equal to 372. அப்ப அதுல இருந்து 6x equal to 372 minus 15. 12ல 5 போனா 7, 6ல 1 போனா 5. சோ உங்களுக்கு என்ன இருக்கும்? 357ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்னது? B மற்றும் F இன் பெருக்கற்பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்? X ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோமா? சோ X ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 357 டிவைடட் பை 6ன்னு கிடைக்கும். ஓகே, கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 6 6, 5 6 30. சோ திருப்பி என்ன வரும்? 5 6 30, 9 6 54. சோ 9 6 54, திருப்பி 5 6 30ன்னு கிடைக்கும். ஓகே, 59.5ன்னு கிடைக்கும். எது? X ஓட வேல்யூ. ஓகே, Xங்கிறது உங்களுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் A, B, C, D, E, F இந்த மாதிரி போட்டுக்கலாமா? ஓகே, C, D. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் A யோட வேல்யூ 59.5. அப்போ B யோடதும் F ஓடதும் பெருக்கற்பலன் கேட்டிருக்காங்க. அப்போ B யோடது என்ன வரும்? 59.5 plus 1 என்ன வரும்? 60.5ன்னு கிடைக்கும். F வந்து உங்களுக்கு என்னது? 59.5 plus 5ன்னு போடுவீங்க. அப்போ 64.5ன்னு கிடைக்கும். ஓகே, சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நாம என்ன பண்ணோம்னா இதை அப்படியே வச்சு மல்டிப்ளை பண்றோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டா வேல்யூ கண்டுபிடிச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்ப இங்க 64.5 இருக்கா? இதை ரவுண்டா 65ன்னு எடுத்துக்கோங்க. இங்க 6 இருக்கா? சோ 6 6ஆல மல்டிப்ளை பண்றோம்.
6 5 30, 6 6 36, 36 3 39. அப்ப வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பா 39 கிட்ட வரும். 39 கிட்ட வரும். இங்க பாருங்க, இங்க 29ன்னு போட்டிருக்காங்க. சோ எலிமினேட் பண்ணிரலாம். இங்க 20 தான் இருக்கு. சோ எலிமினேட் பண்ணிரலாம். இங்க வெறும் 13 தான் இருக்கு. எலிமினேட் பண்ணிரலாம். இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் 39ன்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதுதான் நம்ம கரெக்ட்ன்னு கொண்டு வந்துரலாம். ஒரு அப்ராக்ஸிமேட்டா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணிரலாம். ஏன்னா இத மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்ல கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சுட்டு கொஞ்சம் ஆப்ஷன எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே. இப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ பின்வரும் படத்தில் கேள்விக்குறியை மாற்று படத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட் ஒரு எலி குடுத்திருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு எலி மாதிரி இருக்கா? சோ ஒரு எலி இங்க இருக்கு. இந்த இடத்துல இருந்து 2வது படத்துக்கு போகும்போது எங்க போயிருது? இந்த இடத்துக்கு போயிருது. ஓகே. சோ 3வது படத்துக்கு போகும்போது இந்த இடத்துக்கு வந்துருது. 4வது படத்துல எங்க வந்திருக்கு? இங்க வந்திருக்கு. ஓகே. சோ 4வது படத்துல இங்க வந்திருக்கு. அப்ப 5வது படத்துல எங்க போகும்? 5வது படத்துக்கு இதுக்கு கொஞ்சம் கீழ போயிட்டு இந்த கார்னர்ல அந்த எலி நிக்கும். இந்த இடத்துல நிக்கும். அப்படிதானே? சோ ஃபைனலா இந்த இடத்துல இருக்கும். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போயிருக்கு. அதுக்கப்புறமா மூவ் பண்ணி இந்த 3ன்னு போட்டிருக்கேன் பாருங்களேன். அந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கடைசி இவங்க குடுத்திருக்க படத்துல என்ன இருக்கு? இங்க நான் ஆரோ போட்டு 4ன்னு போட்டிருக்கேன்னா, அந்த இடத்துல இருக்கா? அதுக்கப்புறம் எங்க வந்திருக்கும்? இங்க வந்திருக்கும். 5ங்கிற இடத்துக்கு. ஓகே. அப்ப அந்த கார்னர்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்லயும் தான் இந்த கார்னர்ல எலி இருக்கு. அப்ப மீதி 2 ஆப்ஷனையும் என்ன பண்ணிரலாம்? எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து பென்டகன் பாருங்க. பென்டகன் இந்த படத்துல இங்க இருந்திருக்கு. அடுத்து இங்க மூவ் ஆயிருக்கு. சென்டருக்கு மூவ் ஆயிருக்கு. அடுத்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கும். மூவ் ஆயிருக்கா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? திருப்பி ரிவர்ஸ்ல வராங்க. இங்க மூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுக்கு அடுத்த படத்துல எங்க இருக்கும்? இங்க இருந்து இங்க வந்திருக்கும். ஓகே. அப்ப இந்த கார்னர்ல இருக்குன்னு பார்த்தா, இந்த படத்துல மட்டும் தான் இந்த கார்னர்ல குடுத்திருக்காங்க. இங்க சென்டர்லயே குடுத்ததுனால இதையும் எலிமினேட் பண்ணிரலாம். அப்ப நம்ம 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. மிச்சம் அந்த 1 தான் இருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட்ன்னு சொல்லிரலாம். இப்ப இந்த ஸ்டார செக் பண்ணலாமா? இத செக் பண்ணி பார்ப்போமே. இது இந்த கார்னர்ல இருந்திருக்கு. அடுத்த படத்துக்கு இந்த கார்னருக்கு போயிருக்கு. சோ இங்க இருந்து இங்க போயிருக்கு. அடுத்த படத்துல என்ன ஆயிருக்கும்? இங்க இங்க போனது இங்க நீங்க வந்திருக்கும். அதாவது இப்படி எப்படி சொல்ல? இப்படி போயிட்டு இப்படி வந்து வராங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இப்படி வருவாங்க. இப்ப இங்க போயிட்டு இங்க போயிட்டாங்களா? அடுத்து இங்க வந்திருக்காங்க. அடுத்த படத்துல. அடுத்த படத்துல மறுபடியும் இங்க போயிட்டாங்க. அடுத்து இங்க இருந்து எங்க போவாங்க? அடுத்து இங்க வர்றதுக்கு. சோ இங்க இந்த கார்னருக்கு வந்துருவாங்க. அப்ப இந்த கார்னர்ல ஸ்டார் வரணும். அப்ப இதுல கரெக்ட்டா தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட்ன்னு சொல்லிரலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man takes 30 minutes to cover a distance at the speed of 8 km per hour. If he walks at a speed of 16 km per hour, he covers the same distance in. ஒரு மனிதன் 8 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறான். அவன் 16 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் நடந்தால் அவன் அதே தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடக்கிறான்? ஓகே. ஒரு மனுஷன் இருக்கான். அவனோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் அவனோட ஸ்பீடு. ஓகே. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கடக்குறான்னு தெரியல. ஓகே. எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான்னா 30 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிறான். டைம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஹால்ஃப் அன் ஹவர் அப்படின்னு சொல்லலாமா? 30 நிமிஷத்த நாம என்ன சொல்லலாம்? 1/2 மணி நேரம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஸ்பீடு வந்து 8, டைம் வந்து ஹால்ஃப் அன் ஹவர்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து நமக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னு எழுதலாமா? அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் எவ்வளவு? 8. டைம் எவ்வளவு? 1/2. ஓகே. சோ கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்குமா? அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோமீட்டர். இப்ப அடுத்த கதையில என்ன சொல்றாங்க? அவன் 16 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் நடந்தால் அவன் அதே தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடக்கிறான்? ஓகேவா? சோ இந்த ப்ராசஸ்ல எவ்வளவு தூரம் கடக்குறானோ, அந்த தூரத்த இந்த வேகத்துல போனான்னா எவ்வளவு நேரத்துல கடப்பான்? இதான் கொஸ்டின். ஓகேவா? அப்ப இந்த ப்ராசஸ்ல அவன் கடந்த தொலைவு எவ்வளவு? 4 கிலோமீட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 4 கிலோமீட்டர். இப்ப ஸ்பீடு என்ன ஆகுது? 16 கிலோமீட்டரா மாறுது. சோ 16 கிலோமீட்டர் பெர் ஹவரா ஸ்பீடு வந்து மாறுது. என்ன கண்டுபிடிக்கணும்? டைம். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்ன்னு ஃபார்முலா தெரியும். அப்ப டைம் ஈக்குவல் டு என்னன்னு நமக்கு தெரியும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடலாம். அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னா 4/16ன்னு போடலாம். 4/16 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/4 ஹார்ஸ்ன்னு கிடைக்கும். 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம்ங்கிறது நமக்கு என்னது? 15 மினிட்ஸ். 1/4 மணி நேரம்ங்கிறது 15 நிமிஷம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 15 மினிட்ஸ். எனக்கு 1/4 மணி நேரம்ங்கிறது 15 நிமிஷம்னு கண்டுபிடிக்க தெரியாது மேம் அப்படின்னீங்கன்னா, இந்த ஹவர்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணுங்கன்னா 60ய மல்டிப்ளை பண்ணுங்க. எதுக்காக? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அதனால தான் 60ய மல்டிப்ளை பண்றோம். சோ கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 கிடைக்கும்.
ஓகே 15 மினிட்ஸ்ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஏன்னா இப்ப 1/4 மணி நேரம்ங்கிறது 15 நிமிஷம் நம்ம சொல்லிரலாம். சப்போஸ் இங்க டைம் வந்து 1/8ன்னு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அத வந்து மினிட்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இன்டு 60 போடணும். ஓகே. சோ ஒரு ஹவர வந்து மினிட்டா மாத்தணும் அப்படிங்கும்போது நாம என்ன பண்ணிக்கணும்? இன்டு 60 போட்டோம்னா அது வந்து மினிட்ஸா மாறிரும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஃபிகர் விச் டஸ் நாட் பிலாங் டு த குரூப். தொகுதியில் சேராத படத்தை தேர்ந்தெடுக்கவும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் 1 செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிரலாம். அப்படிதானே? நல்லா எல்லா படத்தையும் பாருங்களேன். ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரே ஒரு படம் மட்டும் ஆட் ஒன் அவுட் மாரி இருக்கும். நல்லா பாருங்க. பிங்கிற படத்துல பாருங்க. என்ன கோடு போட்டிருக்காங்க? கிடைமட்ட கோடுகள். இந்த மாதிரி நேரா அப்படியே கோடு போட்டிருக்காங்க. சிங்கிற படத்துலயும் இதே மாதிரி தான் கோடு போட்டிருக்காங்க. டிங்கிறதுலயும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி. அதாவது சாயாம நேரா கோடு போட்டிருக்காங்க. ஆனா ஏங்கிற படத்துல பாருங்களேன். இது என்ன லைன்ன்னு சொல்லுவோம்? ஸ்லாண்டிங் லைன்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சாஞ்ச கோடா போட்டிருக்காங்க. இது எல்லாத்துலயுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்களேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். டிக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்காங்க. ஒரு நேர் கோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா ஏங்கிற படத்துக்குள்ள மட்டும் சாய்ந்த கோடுகளா போட்டிருக்காங்க. ஸ்லாண்டிங் லைன்ஸா போட்டிருக்காங்க. அப்ப ஏ தான் என்ன சொல்லிரலாம்? ஆட் ஒன் அவுட்ன்னு சொல்லிரலாம். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது போக இன்னும் நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்ப ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லயும் உங்களுக்கு குடுத்திருக்கோம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லயும் குடுத்திருக்கோம். நான் நெறைய டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் நம்ம டெஸ்ட் பேட்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் இப்பதான் நாம லான்ச் பண்ணி 5 டேஸ் தான் ஆகுது. இப்ப ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே குடுக்குறோம். அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டைம் டேபிளும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். எக்ஸாம் போற வரைக்கும் நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. அதே மாதிரி என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 2லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். எத்தன டைம்னாலும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டெஸ்டோட சொல்யூஷனும் நீங்க அதிலேயே பாத்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பாத்துக்கலாம். நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம். என்டிபிசிக்கு டெஸ்ட் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா குரூப் டியோட டெஸ்ட் சீரிஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். மேம் நான் என்டிபிசிக்கு இன்னும் படிக்கல, குரூப் டிக்கும் இன்னும் படிக்கல, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கும் படிக்க ஆரம்பிக்கல. சோ எனக்கு ஒரு பெஸ்டான கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் குடுக்குறோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்னென்ன குடுக்குறோமோ இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே. இதுலயே உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், வீக்லி ஸ்டடி பிளான்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். போஸ்டிங் வாங்குறதுக்கு இந்த ஒரு கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே போதுமானது. 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டா குடுத்திருப்போம். ஓகே. வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். நீங்க வந்து ஃபீஸ் மட்டும் 1,999 பே பண்ணிட்டு உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். சோ வீட்ல இருக்கக்கூடிய லேப்டாப், மொபைல் போனு இத கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே முடிச்சிரலாம். டெய்லி 10:30 to 11:30 லைவ் கிளாஸ். லைவ மிஸ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆப்க்குள்ளேயே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிரும். ஓகேவா? டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பா நெறைய வாய்ப்புகள் வந்து காத்துட்டு இருக்கு. சோ படிக்க ஆரம்பிங்க. ஓகே. சோ இத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ரயில்வே படிக்கிறீங்களா? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ரயில்வேக்கான பேட்ச் குடுத்திருப்போம். எஸ்எஸ்சியா? எஸ்எஸ்சிக்கான எம்டிஎஸ்சி, ஜிஎல்சி, ஹெச்எஸ்எல்னு அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே குடுத்துட்டு வாரம் சாட்டர்டே டெஸ்ட்டும் உண்டு உங்களுக்கு இதுல. ஏன்னா படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த லெவல்ல இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு டெஸ்ட்டும் குடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாம குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் நாம குடுக்க போறோம். இதுவரைக்கும் என்டிபிசி குடுத்துட்டு இருந்தோம் இல்லையா? லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இந்த வாரம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் நடக்க போது. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்க ஜாயின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்க்குள்ள தான் உங்களுக்கான கிளாஸஸ் இருக்கும். இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. கன்டென்ட்க்குள்ள போனதும் என்டிபிசி பிரிப்பேர் பண்றீங்கன்னா, அதுக்கான பேட்ச் வந்து குடுத்திருப்போம். அதுல உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட், லைவ் கிளாஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி குரூப் டி பிரிப்பேர் பண்றீங்கன்னா, அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட், லைவ் கிளாஸ் எல்லாமே இதுல இருக்கும்.
அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். எவ்ரி சாட்டர்டே எல்லாத்துலயுமே டெஸ்ட் இருக்கும். எந்த பேட்ச்ல இருக்கீங்களோ அந்த பேட்ச்ல ஒவ்வொரு சாட்டர்டேயும் டெஸ்ட் இருக்கும். ஓகே. சோ இத மட்டும் படிச்சாலே போதும். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். பட் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே. இப்ப இந்த கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணும் மேம். இப்ப என்டிபிசிக்கு லாஸ்ட் மினிட்ல இருக்கேன். நான் என்டிபிசி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கொடுத்திருக்கோம் இல்லையா? இதுல ஒரு 200, 250 வீடியோஸ் கிட்ட கொடுத்திருப்போம். இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே இந்த என்டிபிசி சிபிடி 1 வந்து கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல கொடுத்திருப்போம். நான் லாஸ்ட் மினிட்ல என்டிபிசில இருக்கேன். நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. ஓகே. சோ இப்போ நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. ஆல் இன் ஒன்னோட ஃபீஸ் நான் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ணா 1499 மட்டும் பே பண்ணா போதுமானது. டெஸ்ட் பேட்சஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. சோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ 2 நாளைக்கான லைவ் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.